திமுகவில் வந்துட்டு நாங்கள் எதிர்க்கட்சி தலைவராக வந்துட்டு நாங்கள் விஜயை பார்க்கவே இல்லை. அதுதான் நாங்கள் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நாங்கள் அரசியல் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஐயோ, அது கிடையாதுயா. அதாவது ஊழல் எங்கே பார்த்தாலும் ஊழல் லஞ்சம் பெருச்சாளி மாதிரி பெருத்து கிடந்துச்சு. அதே மாதிரி ரவுடிசம் அதிகமாக இருந்துச்சு. இதே ஏடிஎம்கே கட்சியில் கூட இந்த அளவுக்கு கிடையாது. ஆனால் டிஎம்கேல ரவுடிசம். இன்னொன்று, அமைச்சராக இருக்கவங்க, ஒரு பதவியில் இருக்கவங்க ஆபாசமாக பேசுறது என்ன பேச்சு? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எவ்வளவு தூரம் ஆபாசமாக பேசினாரு. அவருக்கு வந்துட்டு சிறந்த பேச்சாளர்னு நீங்கள் ஒரு இது கொடுக்குறீங்க. எப்போ எலெக்ஷன் டயத்தில் ரீசெண்டில் நீங்கள் வந்துட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு வந்துட்டு சிறந்த பேச்சாளர், டிஎம்கேவில் சிறந்த பேச்சாளர்னு ஒரு அவார்டு கொடுக்குறீங்க. அப்போ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தப்பாகவே தெரில. டிவிக்கேவா நான் வந்துட்டு அட்டாக் பண்ணேன், அதாவது கம்மியாக எடை போட்டோம் அப்படின்னா என்ன நீங்கள் சொல்ல வரீங்க? டிவிக்கேவை நான் அட்டாக் பண்ணி பேசுறதை விட்டுட்டேன், அவங்கள ஒரு ஆளாகவே நினைக்கல அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ தூரம் அவதூறுகள் பரப்பணுமோ அவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தீங்க. ஆனால் இப்பயுமே நீங்கள் வந்துட்டு உங்கள் கட்சியில் இருக்கிற குறைகளை வந்துட்டு நீங்கள் திருத்துற மாதிரி தெரில. நீங்கள் பேசுறது பூராமே டிவிக்கேவை நாங்கள் அவ்வளோ பெரிய ஆளாக யோசிக்கல, அதுதான் நாங்கள் செஞ்ச தப்புன்னு சொல்கிறீங்க. இது மிகப்பெரிய ஒரு தவறு. என்னோட கருத்து அதுதான். நான் டிவிக்கேவை சேர்ந்துவேன். என்னோட கருத்து அதுதான். ஒரு பையன் சொல்லியிருந்தாங்க, எதிர்கட்சியாக இருக்கவங்களும் வந்துட்டு கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு. எதிர்கட்சி ஒன்றுமே இல்லாமல் போயிருச்சு அப்படின்னா இங்கே அப்போ எல்லா இவங்களும் வந்துட்டு தப்பு செய்கிறதுக்கு ஒரு இதாயிரும். எப்போ எதிர்த்து கேள்வி கேட்குறவங்களும் ஸ்ட்ராங்கானவங்களா இருக்காங்களோ அப்போ தான் வந்துட்டு ஆளுங்கட்சியும் வந்துட்டு சரியாக இருக்குன்றது என்னோட கண்ணோட்டமாக இருக்குது. மக்கள் உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி செல்ஃப் கரெக்ஷன்ன்றது நம்ம புது சேனலு பிறந்த குழந்தை. தயவு செஞ்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.